இன்றைக்கி ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் இயரோட ஃபஸ்ட் டே காலேஜ். சரி அப்படியே ஒரு புது ஷூ என்னென்ன ஆன்லைனில் போட வந்துச்சு, அதை போட்டுட்டு ஒரு ஃபிட் ஷேக்கை போட்டு அப்படியே இன்றைக்கி காலேஜ் கிளம்பியாச்சு. என்னடா தலையை தொங்க போட்டு போகிறோன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் பொறுத்து காலேஜ் போகிறது. ஸோ இப்போ ப்ராப்ளம் கூட பார்க்கலாமா இன்றைக்கி. ஸோ ஸ்ட்ரைவரோட டாப் இன்டர்வியூ ப்ராப்ளமில் ப்ராப்ளம் நம்பர் 4 லீட் கோடில் 53 மேக்ஸிமம் சப்பரே. ஸோ இந்த ப்ராப்ளம் முதல்ல கரண்ட் சப்பரேயோட சம்மை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இன்ட்டு சம் ஈக்குவல் டு 0 அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இன்ட்டு மேக்ஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் மின் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. ஸோ இது வரைக்கும் கிடைச்ச மேக்ஸிமம் ஆன்சரை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மின் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் எல்லா அரேயுமே நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். ஸோ -5 -2 -8 அப்படின்னு இருந்தால் ஆன்சர் -2 வரும். ஸோ அதனால் அந்த மின் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மேக்ஸில் இன்டீஜர் மின் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் 1 by 1 ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப்பில் இன்ட் = 0 இன்ட் நம்ஸ் லென்த்தை கண்டுபிடிக்கிறோம், அந்த அரேயோட லென்த்தை. தென் i++ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் எலமெண்ட்டில் ரன்னிங் சம் ஆட் பண்ணுறதுக்காக சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் i அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் சம் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுப்போம், கரண்ட் வந்து -1 வச்சுப்போம். அப்போ சம் 4 + -1 ஆன்சர் நம்ம சம்மில் 3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த இதுக்காக இந்த சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஐன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இன்னரில் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் சம்மோட ப்ரீவியஸ் மேக்ஸிமம் ஆன்சரை விட பெருசாக இருந்தால் செக் பண்ணுறதுக்காக இந்த இஃப் கண்டிஷன் சம் > மேக்ஸ். ஸோ அடுத்து வந்து பெருசாக இருந்தால் மேக்ஸிமம் ஆன்சரை அப்டேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக மேக்ஸ் ஈக்குவல் டு சம்ன்றதை அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஓல்டு மேக்ஸிமம் 5 இருக்குது, கரண்ட் சம் வந்து 6 இருக்குன்னா அப்போ இதுதான், அப்போ அந்த 6 தான் நியூ மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ அதுக்காக அந்த மேக்ஸ் ஈக்குவல் டு சம்ன்றதை அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இஃப் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கரண்ட் சம் நெகட்டிவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக இஃப் சம் <= 0 அப்படின்றத அசைன் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு சம் ஈக்குவல் டு 0. நெகட்டிவ் சம் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதுசாக நெக்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ கரண்ட் சம் -7 இருக்குன்னு வச்சுப்போம், நெக்ஸ்ட் எலிமெண்ட் 5 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ கீப் -5 + ஈக்குவல் டு -2ன்னு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் ஃப்ரெஷ்ஷாக என்ன ஆகும்? 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் சம் வந்தால் ரீசெட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால தான் இந்த சம் ஈக்குவல் டு 0ன்றதை அசைன் பண்ணியிருக்கோம். தென் ரிட்டன் மேக்ஸ். ஃபைனலாக மேக்ஸிமம் சர்வரை ரிட்டன் பண்ணுற போகிறதுக்காக இந்த ரிட்டன் மேக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கரண்ட் சம்மை மெயின்டைன் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஐட்ரேஷனும் மேக்ஸிமம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் சம் நெகட்டிவ் ஆனால் அதை டிஸ்கார்ட் பண்ணி 0 ஆக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து கடியன்ஸ் அல்காரிதம். இந்த ப்ராப்ளம் வந்து கடியன்ஸ் அல்காரிதம்ன்றதுல கான்செப்டில் ஒர்க் ஆகுது.